உயிர்த்தெழுந்த பிறகு மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் அதிகாரத்தில் இருக்கிற இயேசு தன் சீசர்களுக்கு உபதேசித்த வார்த்தை வசனம் தான் இப்போ நமக்கு வேதம். இதுதான் ஆதி அப்போஸ்தலர் எல்லாம் செய்ய சொன்னாங்க, இதை தான் கற்றுக் கொடுத்தாங்க. இதுதான் மத்தேயு 28 அதிகாரமும் கடைசி வசனமும் சொல்லுது. அதனால ரட்சிப்பின் வழி, தேவ சாயலை பெறுவதற்கான வழி இதுதான். தேவனை தரிசிப்பதற்கான வழியும் இதுதான். இப்படி முடிவு பரியந்தம் நிலை நிற்பவர்கள் தான் ரட்சிக்கப்படுவார்கள் என்று வசனம் சொல்கிறது. இப்படி நிலை நிற்பவர்கள் தான் சீசர்கள் என்று யோவான் 8:31 தெரியப்படுத்துகிறது. இப்படி உங்களை சீசர்களாக மாற்றுகிறார்களா, நீங்கள் ரட்சிக்கப்படுகிறவர்கள். இப்படி மாற்றுகிற உங்கள் போதகர் பரிசுத்த ஆவியின்படி நடத்தப்படுகிறார். அதாவது ஜீவனுள்ள தேவனிடத்தில் கற்றுக்கொண்டவர்கள். இதற்கு மாறா ஆலயம் வாங்க, தசமபாகம் கொடுங்க, பண்டிகை கொண்டாடுவோம் வாங்க, உலக ஆசீர்வாதத்தை கொடுப்பாரு பாருங்க, வாக்கு தத்தத்தை பெற்றுக்கோங்க அப்படின்னு குறி சொன்னாருன்னா அவர் பைபிள் காலேஜ் போய் படித்தவர். 1 யோவான் 4:3 படி மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத ஆவி, அதாவது அவருடைய உபதேசத்தை அறிக்கை பண்ணாத ஆவி, அதன் வழியாய் நடத்தாத ஆவி அந்தி கிறிஸ்துவின் ஆவியாம். அதாவது கிறிஸ்துவை மறுதளிக்கிற ஆவியாம். சபையாரே, என் சகோதர சகோதரிகளே, உஷார்.